இதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை கணேசா. ஆனால் எனக்கு வேற வழியும் தெரியல. இப்போ ஆசிஃப்க்கு கிடைச்சிருக்கிற ஆஃபர் அரப் கண்ட்ரிஸ்லேயே நம்பர் 1 கம்பெனி. இப்போவும் நான் வரலன்னு சொன்னால் என்னால் அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆடும்போது பயமாக இருக்குடா. அதான் நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. என் மேலே கோவமா? விசா அப்ரூவாக 2 months ஆகும்னு ஆசிஃப் சொன்னான். உன்னை பார்க்க முடியலனா கூட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் டெய்லி நான் உன்னை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுறேன். உன்னை ஒரு நாள் சந்திக்கலனா கூட அந்த நாள் எவ்வளோ கடுமையாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் உன்னை சந்திக்காமலே இருந்திருந்தா அது எப்படி இருந்திருக்குன்னு நினச்சா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு தோணுது. அங்கிள், நான் ஆசிஃப் ஃப்ரெண்ட் கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அங்கிள், ஆசிஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? அவனுக்கு என்னப்பா ஆச்சு? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அங்கிள். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. பிளட் மட்டும் தேவைப்படுது. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அங்கிள். கண்டிப்பாக கிடச்சிரும், பயப்படாதீங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ப்பா? என்னாச்சு அங்கிள்? ஸ்ரீராம், ஆசிஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அவனுக்கு ஏபி நெகட்டிவ் குரூப் தேவைன்னாங்க. அதான் அப்பா அவனுக்கு கால் பண்ண சொன்னார். இனி செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன்டா. சொல்லாத ஸ்ரீராம், செய். தெருவில் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் ஆடும்போது ஆரம்பித்த சண்டை, ஸ்கூல் காலேஜுன்னு இப்போ வரைக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு கோவமாக தான் இருப்பீங்களா? நீங்கள் பேசிக்கவே மாட்டீங்களா? அவனுக்கு ரத்தம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவனை எதிரியா மட்டும் எப்பவும் நினைக்காத.
பாம்பான்னு பார்த்தா ஓப்பில் இருக்கிற பையனோடலாம் சண்டை போட்டுட்டு இருக்கியால ஓப்பை விட்டு 3 நாள் வெளியே இருந்தால் தான்டா உனக்குலாம் படிப்போட அருமை தெரியும் பாலே. ஓ 2 2 இரி 2 4 உவி 2 6 நாலி 2 8 ஐ 2 10 உகனக நட்பது நட்பன்று நெஞ்சத்தில் அகனக நட்பதே நட்பு. ஒளிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரியாதோ? ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. என் பேர் இப்ராஹிம். உன் பேர் என்ன? சொல்ல மாட்டியா? க நே ச இன். உன் பேர் கணேசனா? ஏன் பேச மாட்டியா? ஆமாம், உன்னை ஏன்டா வெளில அனுப்பிச்சாங்க? பசங்க கூட சண்டை போட்டியா? நீ ஏன் அவங்க கூட சண்டை போட்ட? எல்லாரும் நோமன் கிண்டல் அடிச்சாங்களா? சரிவா, நம்ம ஆவிய மேல எல்லாம் எடே இப்ராஹிமே, இங்க வாடே. வா போண்டேன், வா போலாம். என்னடே, இன்னைக்கு வகுப்புக்கு வெளியே தானா? இல்லை பாப்பா, நாளைக்கு நான் வகுப்பறைக்கு போயிடுவேன். அதானே பார்த்தேன். இன்னொரு தடவை சேட்டை பண்ணேன்னு தெரிஞ்சுது, கறிக்கடையிலே உட்கார வச்சிருவேன். இது யாரு புதுசா? என் நண்பன் பாப்பா. இவனு உன்ன மாதிரி சேட்டைக்காரன் தானா? இல்லை பாப்பா, இவன் ரொம்ப நல்ல பையன், போயே பேச மாட்டான். என்னாச்சு சார்? என்ன ப்ராப்ளம் தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். வேற ஏதாவது வண்டி வருதான்னு பாரு, நான் அதிலே போயிடுறேன். ஓகே சார். யோ பொறமாக்கு லிஃப்ட் கேட்குற மூஞ்சியா பாரு, விட்டா படுத்துக்கிட்டே கேட்ப போல் இருக்க. வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கஸ்டமர் அர்ஜென்ட்டாக மீட்டிங் பண்ணோம். நீங்கள் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ட்ராப் பண்ணணுமா? எனக்கு சவாரி இருக்குப்பா, அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே, நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ. சார் ப்ளீஸ். நோ ப்ராப்ளம், வர சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார், ஆட்டோ ஒன்று ரெடியாக இருக்குது, போகிற வழி தான், உங்களை அங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். ஐ ஆம் ஷியோர் சார், ஐ கால் யூ பேக். ஓகே, நீ அந்த லக்கேஜ் எல்லாம் ஹோட்டலில் வச்சு. ஓகே சார்.
செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன்டா. சொல்லாத ஸ்ரீராம் செய். இப்ராஹிம் அங்கிள் எப்படி இருக்காரு? யா, ஹீ இஸ் ஃபைன். கணேஷ் அங்கிள் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இப்ராஹிம் அங்கிளோட சேட் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பார். இங்கே நிறுத்துங்க. சார் ட்ரைனிஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, வர சொல்லலாமா? 2 minutes. ஆசிஃப், வாப்பாக்கா ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுறேன். சொல்லுங்க வாப்பா. ஒருவேளை நான் திடீர்னு வஃபாத் ஆயிட்டா? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க வாப்பா? அல்லாவோட அழைப்பை மறுக்க முடியாதில்ல. அப்படி ஏதாவது எனக்கு ஒன்று நடந்தா அந்த தகவலை கணேசனுக்கு தெரியப்படுத்த வேணாம். ஏன் வாப்பா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா சந்தோஷத்திலையும் எல்லா துக்கத்திலையும் ஆளாக அவன் தான் நிற்பான். கணேசனுக்கு மரணத்தை தாங்குற சக்தி கிடையாது. அவனுக்கு நான் அந்த வழியை கொடுக்க விரும்பலை. கணேசனுக்கு நான் டெய்லி மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட இறப்புக்கு அப்புறம் நீ நிறுத்தாம மெயில் பண்ணுவியா? Yeah, let them get in. ஹாய் செல்லம், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நம்ம சேட் பண்ணலாமா?